எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கின்ற காலங்களில் அப்பா பிதாவே அன்பான தேவா என்று சொல்லி அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய திரு சுவிகாரத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அதை நன்றி உணர்வோடு கூட நாம் பாடி பாடலை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே
ஆண்டவராக இருக்கிறார். நம்ம இன்றைக்கி திருவிருந்து இருக்கிறதுனால ஒரு சில காரியங்களை நாங்கள் சீக்கிரமாக நாங்கள் பார்த்து முடிக்கப் போகிறோம். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்தில் ஒரு சில சம்பவங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கத்தக்கதாக நாங்கள் அதை பார்ப்போம். 33ஆம் அதிகாரத்தில் 1 நாங்கள் வாசித்து கொண்டே போகலாம். அதில் நமக்கு தேவையான காரியங்களை மாத்திரம் நம்ம என்ன செய்யலாம், நம்ம எடுத்துக்கொண்டு இந்த ஓய்வு நாளிலும் இந்த திருவிழா நாளிலே நம்ம பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக தான் இந்த காரியங்கள் குறித்து நாங்கள் பார்க்கிறோம். சரியான ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அங்கே பாபிலோன் தேசத்தில் இருக்கிற காலகட்டங்களிலே எசேக்கியேல் மூலம் ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறார். இன்று நீங்கள் போகணும், அது போன பிறகு அங்கே செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நேற்று செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகிறது. ராமின் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்கிறது, எசேக்கியேலுக்கு தீர்க்கதரிசிக்கு உண்டாகிறது. அவர் மனுபுத்திரனே அவர்களோடு சொல்ல வேண்டியதாவது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வரப்பண்ணும் கையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்பு அப்ப சொல்லுகிறார், தேசத்துக்குள்ள என்ன வருதான் பட்டயம் அப்படின்னா இந்த யுத்தமோ ஏதோ ஒரு பாடுகள் வருகிறது. அதுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டும், திறப்பிலே நிற்பதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒருத்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே சொல்லுகிறார், ஜனங்கள் தங்கள் எல்லையில் உள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவல்காரனாக வைத்த பின்புன்னு சொல்றார். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனுபுத்திரரே நீ உன் ஜனத்தின் புத்திரரோட பேசி அவர்களோட சொல்ல வேண்டியது என்னென்னா, நான் தேசத்தின் என்ன செய்வேன். ஆமாம், இப்போ தேசத்துக்குள்ள பிரச்சனைகள் வர்ற நேரத்தில், குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்ற நேரங்களில், சபைகளில் பிரச்சனை வருகிற நிலையில், நம்முடைய சரீரங்களில் பலவீனங்கள் வருகிற பொழுது நம்ம என்ன செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த கால வேளையிலே நாம் இன்றைக்கு திருவிருந்துக்கு நேராக வந்திருக்கிற நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதோ திருவிருந்து என்பதை சாதாரண நினைக்கக்கூடாது. 2000 வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையாக மேல் மாடியிலே தன்னுடைய சீசரோடு ஒரு ஒப்பந்தம் பண்ணுகிறார். இது என்னுடைய என்னவாக இருக்கிறது, சரீரமும் இரத்தமாக இருக்குது. நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயபக்தியோடு கூட நீங்கள் என்ன செய்ய வேண்டும். ஆமாம், நான் வரும் வரைக்கும் சொல்லுகிறார், நான் வரும் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களை நான் அழைத்து கொண்டு போவதற்கு நான் என்ன செய்வேன், நான் வருவேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், சபையிலே அந்தவருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும், அவைக்குரிய பிள்ளைகள் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா எப்போ வருவாருன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு கூட வரலாம், இந்த இப்போ பேசிக்கொண்டிருக்கிற நேரம் கூட வரலாம், நமக்கு அதை பற்றி தெரியாது. அதனால தான் சொல்கிறாரு, உங்களை சேதப்படுத்தாதபடி உங்கள் வாழ்க்கையிலே வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுவிக்க நீங்கள் செய்யணும், ஒருத்தரை தெரிந்து கொள்ளும், உங்களை பாதுகாப்பதற்கு ஒரு காவலனை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். உங்களை சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு, உலகத்தின் லௌகிக இச்சைகள் அவைகள் எல்லாம் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், நமக்கு ஒரு காவலனாக என்ன செய்ய வேண்டும். அவன் பழைய ஏற்பாட்டில் ஒரு காவலனை ஏற்படுத்துவது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லுகிறார், நான் போவது நல்லது, நான் போன பிறகு என்ன செய்வார், தேற்றவான் வந்து உங்களை என்ன செய்வார், ஆட்டி தேற்றி ஆறுதல் படுத்துவார், உங்களை நீதியிலே நடத்துவார். வேற என்னது, எப்படி நடத்துவாராம், சத்தியத்திலே நடத்துவார், கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார், இந்த இடத்திலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார், அவர் நன்மையானதையும் பேசிக்கொண்டிருப்பார், அதே நேரம் கண்டித்து உணர்த்துவார், உங்களை சுகப்படுத்துவார், உங்களை ஆறுதல் படுத்துவார். இந்த வசனமானது ஒவ்வொருவருக்கு ஏற்றபடி போய்கொண்டே இருக்கும். இங்கிருந்து போகிற வார்த்தைகள் ஒவ்வொருவரும் என்ன செய்யும், புலமிட்டு கொண்டே இருக்கும். அப்போ எந்த காரியத்தில் நம்ம குறைவாக இருக்கிறோமோ அந்த குறைவான காரியத்திலிருந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், வெளியிலே வந்துடணும். அதுதான் எச்சரிப்பு. இந்த பகுதிக்கு எச்சரிப்பின் சத்தம் என்கிற தலைப்பில் தான் உங்களோட நான் பேசி கொண்டிருக்கிறேன். சரி, அப்போ ஒரு பயங்கரமான எச்சரிப்பை ஆண்டவர் கொடுக்கிறானா. வைத்த பின்பு இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதை கண்டு எக்காலம் ஊதணும், எச்சரிக்க வேண்டும். சபைக்குள்ள ஒரு பிரச்சனை, குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அப்படி வர்ற நேரம் உங்களுக்கு என்னது, ஒரு எச்சரிப்புக்காக தான் என்ன வச்சிருக்கிறாரு, ஒரு காவல்காரனும் வச்சிருக்கிறார். சரியா, யாரு வந்துருக்காங்க பாருங்க, அம்மா வந்துருக்காங்க. வரைக்கும் ஒரு ஒழுங்காக வரணும் சபைக்கு. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கருத்தை வச்சிருக்கிறார். நாளைக்கு ஜெபிக்கிற நேரம் குடும்பத்துக்கு பெரிய ஒரு
ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். இப்போ வாடகை வீட்டில் இருக்க உங்களுக்கு ஒரு புது வீட்டை கூட ஆண்டவர் கொடுப்பார். எல்லாமே உங்களோட கண்ணீரை கண்டு உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பாருன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கண்ணீர் விட்டீங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார், ஒரு சொந்த வீடை கொடுப்பார். சரியா? ஸோ அப்போ காவல்காரனை வச்சிருக்கிறார். உங்களை எல்லாரையும் இந்த சரஸ்வதி நகருக்கு நீங்களாம் யாரு? ஓச்சரா சொல்லுங்க, வாட்ச்மேன். நீங்களாம் யாரு? வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமாம், வீட்டுக்குள்ள வாட்ச் பண்ணணும், வெளியில் வாட்ச் பண்ணணும், சபைக்குள்ள வாட்ச் பண்ணணும், எல்லாருக்கும் என்ன செய்யணும்? உங்களை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நாமே அப்போ தான் என்னது, நீங்கள் வழி தவறி போகாதபடிக்கு. தவறிட்டீங்கன்னா அப்புறம் என்ன செய்ய முடியாது. அந்த கையில் இருக்கிறது யாருடைய கையிலே? குயவன் கையிலே இருந்து கொண்டிருக்கிற பொழுதே அந்த களிமண் என்னானது, அந்த பாத்திரம். அதனால சபைக்குள்ள தான் இருக்கிறீங்க, வார்த்தையை தான் கேட்குறீங்க. ஆனாலும் என்னது, நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? உங்களை என்ன செய்ய வேண்டும்? வார்த்தை மூலம் எச்சரிக்க வேண்டும். ஆகவே தான் சொல்லுகிறார், எக்காலத்தின் பாருங்க, இவன் தேசத்தின் மேல் பட்டை வருவதை கண்டு, தேசத்துக்குள்ள பஞ்சம் வருகிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை வருகிறது, உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது, சகோதரனே நீ என்ன செய்ய வேண்டும்? உங்களை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்? பழைய ஏற்பாடு எக்காலம் என்ன, புதிய ஏற்பாட்டின் படி என்னது? சுவிசேஷம், நற்செய்தி. அப்போ உங்க வீட்டுக்கு நான் வந்தேன்னா என்னது, ஏதோ ஒரு நன்மையை சொல்வதற்கு நான் வருகிறேன். சரியா? ஸோ அப்போ அந்த நேரம் நீங்கள் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாவே இல்லையா? வந்தாச்சு, பிஸ்கட் கொடுத்தாச்சு, அப்படி அது அல்ல. என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒன்று உங்கள் வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்க போகுது. ஆமாவே இல்லையா? ஊதி ஜனத்தை எச்சரிக்க வேண்டும். எக்கால ஊதி என்ன செய்யணும்? ஜனத்தை எச்சரிக்க வேண்டும். மனம் திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு என்னது, மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் விடுங்க, ஆண்டவர் வர்றாரு அப்படின்னு அல்ல. என்ன செய்வாங்க? அந்த ஒரு ஏதாச்சும் ஒரு தேசத்தில் அந்த நாட்களில் ராஜாக்கள் காலத்தில் என்ன நடக்கும்? ஒரு தேசத்தில் ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மாற்றங்கள் கொண்டு வந்து என்ன செய்வாங்க? அது என்னதுமா, அப்படி அடிப்பாங்களே, கொத்தா என்னமா முரசு, கொட்டு முரசு. ஒரு பாட்டு கூட பாடி ஆடி இருக்கீங்க நீங்க என்ன செய்வீங்க? அப்போ கொட்டு முரசு போட்டு என்ன செய்வாங்க? கடகடன்னு அடிச்சுன்னா எல்லாம் வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க. என்னது? அப்போ உங்களுக்கு ஒரு செய்தி, தேசத்தில் என்னது, நாட்டில் இப்படி ஒரு நடக்க போகுது, அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? ஆபத்து வரப்போகுது, என்னது, சுனாமி வரப்போகிறது, வேற என்னது, பெரிய வெள்ளம் வரப்போகிறது அப்படின்னு சொல்றது என்ன செய்யணும்? வெள்ளமா அப்படின்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துட்டு போகிறது இல்லை. சரியா? அவன் சுனாமிலே சில பேர் குடத்தை எடுத்து போயிருக்கிறாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு. ஆமாம் இல்லையா? ஸோ நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ நான் உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், எச்சரிக்கையான வார்த்தை தான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். சரியா? ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். சரியா? அப்போ பாருங்களேன், கேட்கிறவன் அதை கேட்டும், பாருங்க, அதை கேட்டு அல்ல, அதை கேட்டும் இராமல் வந்து நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? அதனால அந்த ரத்தப்பள்ளி என்ன செய்யாது, எனக்கு வராது. என்னங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வாங்க சிஸ்டர், இத்தனை மணிக்கு வாங்க பிரதர், இதுக்கு வாங்க, உபவாச கூடத்துக்கு வாங்க, நைட் லைஃப் வாங்க, அப்படி சொல்லி உங்களை என்ன செய்யலாம், வெல்கம் பண்ணுறோம். அதுதான் நற்செய்தி. ஏன்னா பெரிய ஒரு ஆபத்தை இந்த அளவுக்கு நோவா என்ன செய்திருப்பார்? ஒவ்வொரு நாளும் என்ன செஞ்சிருப்பார்? 100 வருஷங்கள், 2 சந்ததிகளுக்கு என்ன சொன்னாரு? சுவிசேஷத்தை ஏதோ ஒன்று நடக்க போகுது, என்னமோ தெரியல, ஆனால் ஏதோ நடக்க போகுது. அதனால தான் என்னது, ஒரு பெரிய பேழையை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். அதனால என்ன செய்ய வேணும்? நீங்களும் என்ன செய்யுங்க, எல்லாரும் வந்துடுங்க, எல்லாருக்கும் ரூம் இருக்கு, எல்லாரும் தங்கலாம், குடும்பமாக வந்துடுங்க அப்படின்னு என்னது அவன் சொல்லி சொல்லி களைத்து போயிருப்பான் இல்லையா? அப்போ காலங்கள் நிறைவேறின பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செய்கிறார்? மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? எல்லாத்தையும் அனுப்பிட்டார். அனுப்பினதுக்கு பிறகு என்ன செய்கிறாரு? கடைசியாக யார் அனுப்புகிறாரு? நோவாவையும் குடும்பங்களும் போயிட்டாங்க. சரி, ஆனால் நோவாவுக்கு என்ன செய்ய முடியல, பரிதாபமாக இருக்கு. ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? குடித்து வெறித்து பாவத்தில் இருக்கு. அப்பையும் மனம் திரும்பலை. கணுக்கால் வரைக்கும் வந்துருச்சு தண்ணி, மனம் திரும்பலை. முழங்கால் வரைக்கும் வந்துச்சு, குளிக்கிறாங்க, நீச்சல் அடிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் என்னது, இன்னும் கொஞ்சம் என்னது, எந்த அளவுக்கு நீச்சல் அளவு வந்து என்ன செய்யலாம், நீந்தலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு அது ஒரு புதிய அனுபவம். இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம்
நடக்கல, நல்லா இருக்கு. தண்ணியில் அப்படி மிதக்கிற நேரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம் இல்லையா? இன்னைக்கு சில நேரங்கள் அப்படி தான் பசங்களுக்கு நீச்சல் தெரியாட்டியும் போய்ட்டு என்ன செய்வாங்க, அப்படியே நீந்தி கடைசியில் என்ன செய்வாங்க, ஜீவனை விட்டுருவாங்க. அதுபோல் நீந்தி நீந்தி கடைசியில் என்னது வேலை அப்படியே மேலே கிளம்புகிற பொழுது அவர்கள் வந்து என்ன செய்யணும், கதவை உடைத்தார்கள். அதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் கதவை மூடிவிட்டார். ராமின் சொல்லுங்கள். அப்போ கதவை உடைக்கிற காலம் வரும். அதுக்கு முன்பதாக என் அன்பு பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்யணும், காவலாளியாக இருந்து இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களை என்ன செய்ய வேண்டும். நம்ம சொல்கிறது ஒன்று தான், அவங்க கேட்குறாங்களா கேட்காத ரெண்டு விஷயமா. அது நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம அறிவிச்சிடணும். சரியா? இல்லைன்னா என்ன உண்டாகும்? அடுத்து வாசிங்க. எச்சரிக்கையா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா தன் ஜீவனை என்ன செய்வாங்க, தப்பிவித்து கொள்வாங்க. அப்போ ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஒன்று என்ன செய்து கேட்டு அப்படியே மலிங்கி போயிட்டு உட்கார்ந்துருக்கு. ஆமாம், அது எதுவாக தான் இருக்கட்டுமே, நன்மையாக இருக்கட்டுமே, ஆசீர்வாதமாக இருக்கட்டுமே, சரீர சுகமாக இருக்கட்டுமே, அப்படின்னு சில பேர் என்ன செய்வாங்க, விடுதலை பெற்ற பிறகு கூட என்ன செய்வாங்க, அந்த விடுதலையை உணர மாட்டாங்க. ஆமே, ஆசீர்வாதம் வந்த பிறகு கூட என்ன செய்ய மாட்டாங்க, அதை அனுபவிக்க மாட்டாங்க. அப்படியே இருப்பாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எப்படி இருக்கணும், அவைகளை அனுபவிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான காரியம். செல்வாசியே கண்டும் ரெண்டாவது இப்ப எங்க வருது, காவல்காரன். முதல் யாருக்கு வருது, ஜனங்களுக்கு. சரியா? ஜனங்களுக்கு என்ன நடக்குது, கேட்குறாங்களா கேட்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். என்ன செய்யணும், காவலாளி என்ன செய்ய வேண்டும், வாசிங்க. கண்டும் ஊதாமல் படாமலும் உண்டானால் ஆனாலும் அப்போ யார் கையில் கேட்பாராம். நம்ம அதை அறிவிச்சு கேட்காம கூட ரெண்டாவது விஷயம். ஆனால் அறிவிக்காமல் இருக்கிறது எது, அது மகா என்னது, மகா பெரிய பாவம். நம்ம இல்லையா, ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுது. அப்போ அந்த நீங்கள் என்ன செய்ய வேண்டும், ஒரு தவறான வழியில் போகிறாங்க, கெட்ட பழக்கங்களில் இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்ய, எச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அவங்க கேட்காதது ரெண்டாவது விஷயம். ஆமாம், நீங்கள் அது அவ்வளோதான். அதை சொல்லிக்க அவன் என்ன எப்படியோ போகுது அப்படின்னு சொன்னால் ரத்தப்படி நம்ம மேலே வந்துடும். ஆமாம் இல்லையா? அதுதான் சொன்னால் ரத்தத்தில் தான் என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் அவாசி மகாதில் மாறிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவனுடைய இரத்தப்படி யார் மேல வருதான், ஏன் இவன் என்ன செய்யல, அந்த ஆபத்தை அறிவிக்கல. சபைக்கு வர்ற உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், வந்தா சிஸ்டர் ஆசீர்வாதம், சிஸ்டர் ஆசீர்வாதம், நீங்க என்ன செய்வீங்க, ஆசீர்வாதம் தான். ஆனால் இந்த ஆசீர்வாதத்துக்கு இடையில என்ன இருக்கிறது, அநேக காரியங்கள் உங்களே என்ன செய்து கொண்டிருக்கும். ஸோ அதனால நீங்க என்ன செய்ய வேண்டும், அதுதான் மிக முக்கியமான விஷயம். ஆசீர்வாதம் என்பது மேன்மையான ஒரு காரியமாக இருந்தாலும் அதற்கு இடையிலே நீங்கள் அந்த ஆசீர்வாதத்துக்கு வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு வருகிற உபத்திரவங்கள், போராட்டங்கள், இதெல்லாம் உங்களை பின்னோக்கி இழுத்து கொண்டே இருக்கும். அப்போ அந்த பின்னோக்கி இழுக்கிற நேரம் தான் உங்களை என்ன செய்வோம், நாங்கள் முன்னோக்கி நடப்பதற்கு உங்களுக்கு என்ன செய்வோம், அவன் என்னது ஊக்குவிட்டுன்னு. அதை யோசிக்காதீங்க சிஸ்டர், அதெல்லாம் அப்படிதான் சிஸ்டர், அப்படிதான் பாடுகள் வரும், ஒன்றும் யோசிக்காதீங்க. என்ன செய்யணும், நீங்கள் அப்படியே முன்னேறி போய்கிட்டே இருங்க. பின்னானவைகளை யோசித்து பார்க்காதீங்க. என்னது, முன்னானவைகளை கடந்து போங்கன்னு சொல்லி உங்களை நாங்கள் எச்சரிக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், முன்னால் நீங்கள் கால் வைத்து போவீர்களானால் பின்னானவை ஒன்றுமே உங்களை என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. ஆமீன். அவர்கள் பின்னாலே வாராங்க. என்ன செய்கிறாங்க, பின்னாலே வாராங்க. எப்படி வாராங்க, குதிரைகளோடும் ரதங்களோடும் அவங்க வர்றாங்க. வந்தால் உங்களுக்கு என்ன உண்டாயிட்டு, இந்த பக்கம் பார்த்தா என்னது, சீரி அடிக்குது, யாரு, செங்கடல். இந்த பக்கம் ஜனங்கள் என்ன செய்யறாங்க, முறுமுறுக்கிறாங்க. மோசே எங்களை ஏன் இங்கே கொண்டு வந்தீங்க, நீங்க என்ன செஞ்சிருக்கணும், நாங்கள் அங்கே நல்லா தானே இருந்தோம், பாருங்களேன். அடிமையாக இருக்கிறது சில பேருக்கு நல்லோம், நோயில் கிடக்கிறது சில பேருக்கு நல்லோம். அந்த மாதிரி தான் பிரச்சனை வந்து, ஆனால் அதிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களை விட்டால் என்ன செஞ்சுருவாங்க, என்ன செய்வாங்க, மீண்டும் அங்கேயே போயிடுவாங்க. நானும் ஆபிரகாமும் அந்த உடன்படிக்கை விருதாய் போயிடும். அதனால தான் உங்களை நான் என்ன செய்ய கடிந்து என்ன செய்கிறேன், எப்படியாச்சும் என்ன செய்றீங்க, இந்த சபைக்கு வந்த பிள்ளைகள்
ஆசீர்வாதமாக இருக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் உலக காரியத்திலையும் எப்படி இருக்கணும்? ஆசீர்வதிக்கப்படணும். இங்கே ஒரு பெரிய சபை கட்டுறோம். இங்கே என்னத்துக்கு இந்த கிரவுண்டு சொல்லுங்கள்? கார் பார்க்கிங். கார் வாங்கினோன்னா கார் கொண்டு வாங்க. இல்லை அதனால் யோசிங்க. நம்ம வந்து நில்லுங்க. முதல் வந்து நின்று எனக்கு ஒரு கார் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கணும். சரியா? நீங்க தாங்க. சரி வாசிங்க. என்னம்மா? மனுபுத்திரனே எச்சரிக்கிறார். காவல்காரனை பார்த்து சொல்றாரு. எப்படி சொல்றாரு? டேய் மனுபுத்திரனே, மனுஷனே, உன்னை என்ன செஞ்சேன்? என் ஜனங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட என் ஜனங்கள் அறிவில்லாமல் அழிந்து போகிற நிலைமையில இருக்கிறாங்க. அவங்களுக்காக தான் என்ன செஞ்சிருக்கிறேன்? உன்னை நியமிச்சிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை வர்றதெல்லாம் நீங்களாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? நான் எனக்காக வர்றீங்க. உங்களை நியமிச்சிருக்கிறார். நீங்களாம் யாரு? வாட்ச்மேன். சொல்லுங்க, கையை தூக்கி யாரெல்லாம் வர்றீங்க? வராதவங்க வர தொடங்குங்க. நீங்களே என்னது? இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்க தான் அதுக்கு உங்க ரத்தப்படி தான் நான் சொல்லிட்டேன். சரி, அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்யறாங்க? ஒரு மனுஷனா இருந்து செயல்பட முடியாம இருக்குன்னு தான் மோசையிட மாமா சொல்லுகிறார், நீ மட்டும் செய்யாதீங்க தம்பி, என்ன செய்யுங்க, கொஞ்சம் பேரை ஏற்படுத்துங்க. அவங்களாம் என்ன செய்வாங்க? நல்லா ஜெபிக்கக்கூடியவங்க. ஆமாவே இல்லையா? நம்ம சபையில பிரசங்கம் கூட நல்லா பண்ணுவாங்க. எனக்கு யாரு என்ன தெபோராலை பற்றி பண்ணின பிரசங்கம். இங்கே ஒரு பிரசங்கம் போனால் எனக்கு ஒரு பிரசங்கம் போகுது. அப்போ இந்த தெபோராலை குறித்து பேசப்படுகிற பொழுது எத்தனை பேருக்கு அது புரிஞ்சுட்டு என்னமோ தெரியல. ஆனால் அந்த முதல் நாங்கள் பார்க்கிறோம், அதில் தெபோராலை குறித்து சொல்லப்படுகிற தெபோரால் தானே. அதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த கல்லறை தான் மிக முக்கியமானது. அதாவது அந்த கல்லறை தான் நான் வேதத்தை பார்க்குறப்போ முதலாவது கல்லறை யாருக்கு? சாராளுக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்திரீக்கு அந்த கல்லறை நினைக்கிறேன். அப்போ கல்லறை எதுக்காகன்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் புதிய ஏற்பாட்டுகளை வர்ற நேரம் என்ன செய்யப்படுகிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்போ கல்லறை மிக முக்கியமான ஒரு காரியமாக அந்த சப்ஜெக்ட் எனக்கு வேறு விதமாக அப்படி போயிட்டு இருந்துச்சு. அதனால நம்ம பிள்ளைகள் நல்ல பிரசங்கம்லாம் பண்ணுறீங்க. ஆனாலும் என்ன செய்யணும்? கொஞ்சம் புதிய ஏற்பாடுகள் வர்றவங்கள ரொம்ப என்னது ஹார்டாக போயிடாதீங்க. ரொம்பவும் கொஞ்சம் இது நிருபங்கள் அதுகளெல்லாம் நம்ம வாசிச்சோம்னா நம்ம குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு, பிள்ளைகளுடைய வளர்ச்சி இதுகளுக்காக ஏசு சொல்லாங்க. அப்படி போங்க. அதனால நீங்கள் என்னது ஆழத்துக்குள்ள போகிறீங்கன்னு சொல்லி நான் எனக்கு போகாமல் என்ன வரல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய எல்லாரும் அன்றைக்கி நோவாவை பற்றி பேசினேன். ஏன்னா எனக்கு அங்கே என்ன செய்ய முடியலை, என்னுடைய என்னது ஆவியில் என்ன செய்ய முடியல. இன்னொரு நான் இடையில பிரசங்கம் பண்ணுவோமாங்கிற மாதிரிக்கு வந்துடுது. ஆமா இல்லையா? ஏன்னா அது ஒரு கோர்வை, ஏன்னா அது ஒரு அந்த கீழ்வகைன்னு ஒன்று கிடைச்சிட்டா என்ன செய்ய முடியும்? ஸோ அதனால சொல்றார், வாசிங்க மகன், மனுபுத்திரனே, நம்ம சொல்லுங்க எங்களெல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கிறாரு? இந்த சரசு நகர் வேற என்னது, தென்றல் நகர் வேற என்னது சொல்லுங்க. இந்த பகுதி ஏன் அம்பத்தூர், அப்புறம் திருமலவாயல், அப்புறம் ஆவடி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னைப்பட்டினம், தமிழ்நாடு, அப்புறம் என்னது இந்தியாவுக்கு, முழு இந்தியாவுக்கும் நம்மளை என்ன வச்சிருக்காரு? காவல்காரனை வச்சிருக்கிறாங்க. நம்ம இல்லையா? ஸோ அதனால வாட்சர் அந்த இது யூனிஃபார்மெல்லாம் போட்டுக்கிட்டு நிற்கணும், வாட்ச்மேன். சரியா? ஸோ அப்போ நமக்கு ஆண்டவர் வெளியூர் என்ன கொடுத்துருக்குறாரு? வாட்சுங்க. ஆகையால் கேட்டு அதனால சொல்றாரு, நான் என்ன சொல்லுகிறேனோ அதை நீ அப்படியே சொல்ல வேண்டும். ராமின் சொல்லுங்க. நான் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் வருதுன்னா, ஐயோ இந்த சிஸ்டருக்கு இல்லாட்டி இந்த பிரதருக்கு இதை சொன்னாங்க எதுவும் நினச்சிடுவாங்களோ அப்படி சொல்லி டைம் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொன்னோன்னே என்ன செஞ்சிடணும்? உடனே ஃபோன் பண்ணி சொல்லணும், உடனே வேணும் கேட்கணும், இல்லாட்டி உங்கள் வீட்டுக்கு வரணும். அது என்ன சிஸ்டர் அப்படின்னா என்ன நடக்கும்? ஏதோ சம்திங் நடக்க இருந்திருக்கும். அது என்னவாயிரும்? அந்த இடத்துக்கு போனதுனால என்ன ஆயிரும்? அதை கர்த்தர் மாற்றிடுவார். ஆமாவே இல்லையா? சார் ஏதோ ஒரு காரியமாக இருக்குது, தெரியல, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படி சொல்லுவேன். சில பேருக்கு நான் சில எச்சரிக்கையான காரியங்களை சொல்லுவேன், அது அப்படியே நடக்கும். சில நேரம் அவங்க நினைப்பாங்க, என்னடா போட்டு இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டு பேசுகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் பேசுகிற நேரம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு போய் யோசிக்கணும், அது அப்படியே நடக்கும். நான் என்ன இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லி அறிவுரை சொல்கிறேனோ அது அப்படியே நடக்கும். அப்போ தான் யோசிப்பாங்க, இப்படியும் பேசுகிறாரு அப்படியும் பேசுகிறார்கள். ஆகவே ஒரு காவல்காரர் என்ன செய்ய வேண்டும்? சகலவற்றையும் சரியாக எச்சரித்து பேச வேண்டும். பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்?
எச்சரிக்க வேண்டும். அதுக்காக இந்த நேரம் எச்சரிச்சுட்டு கிடக்கக்கூடாது. நின்னா பார்த்தா உட்காந்தா சிரிச்சா என்ன சிரிச்சுட்டே இருக்கிற, என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற அப்படின்னா அப்புறம் பிள்ளைகள் என்ன செய்யும், அப்படியா கேட்குற அஹான்னுக்கிட்டே இருக்குங்க. புரியுதா? அதனால என்னது எச்சரிக்கிறது எப்போ? எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு எச்சரிக்கை பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், அது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்கு, நீ என்ன செய்யணும், பிள்ளை எச்சரி, இப்படி ஒரு இருக்குது, மகன் எச்சரி, மகளை எச்சரி, இப்படி ஏதோ ஒன்று சொல்கிற நேரம் என்ன செய்யணும், அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும், இப்படின்னு சொல்லணும். சரியா? அப்போ அந்த பிள்ளைகள் கேட்டுச்சுன்னா என்னது, ரத்தப்படி என்ன ஆயிரும், இல்லாட்டி 2 பேருமே வந்துடும். வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே, நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில், நீ துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடி எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனான். இல்லாதான் சொல்றார். பிரச்சனை வருது பிரதர், பிரச்சனை வரப்போகுது சிஸ்டர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி சொல்லிடக்கூடாது. என்ன செய்யணும், அது அப்படியே சொல்வார். நான் யாரை துன்மார்க்கன், இங்கே பாவி என்று சொல்லப்படவில்லை. யாருன்னு சொல்லப்படுகிறது, தேவனை அறிந்தவர்கள், கடவுளை அறிந்தவர்கள் செய்கிற தவறை தான் இங்கே சுட்டி காட்டுற இஸ்ரவேல் ஜனங்கள். யாரு? தேவனை அறிந்த தேவ ஜனங்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள். வெறும் தேசத்தில் போயிட்டு பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்கள தான் சொல்றாரு, நான் துன்மார்க்கனை. அவங்க என்ன செய்யறாங்க, துன்மார்க்க வழியில போறாங்க. நான் நேற்று செய்தி எத்தனை பேருக்கு பிரயோசனமா இருந்தது நேற்று? வித்தியாசமான கர்த்தருடைய வார்த்தைகள், அதை நீங்கள் யூடியூப்லேயும் போகுது, அதை நீங்கள் நின்று நிதானித்து என்ன செய்யணும், அதெல்லாம் பார்க்கணும். சரியா? ஸோ என்னென்ன காரியங்கள் ஆண்டு நம்முடைய சபைக்கு பேசி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு, ஆகவே நீங்கள் அதுகளே சும்மா அப்படியே ஓட விட்டுறக்கூடாது. என்னது, அதை நின்று நிதானித்து என்ன வார்த்தைகள் சொல்லுது. ஒருவேளை அந்த வார்த்தை மட்டும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வாசிங்க. நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே அப்படிங்கிற நேரம் என்ன செய்யணும், அப்போ அந்த அவனை என்ன செய்யணும், துன்மார்க்கம்னா துன்மார்க்கனை தான் பார்க்கணும். ஆமாவே இல்லையா? தவறு செய்கிறவங்கள தான் பார்க்கணும். ஆமாவே இல்லையா? நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் சொல்லாமல் போனார். சில நேரங்களில் சில காரியத்தை அப்படிதான் நிறைய நேரங்களில் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சில தவறி போகிறாங்க. நம்ம நாட்களை சொல்கிறோம், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு சொல்லுவோம் அப்படின்னு. எப்போ உங்களுக்கு நைட்டில் தூங்கி எழும்புற நேரம் உங்களுக்கு ஒரு தரிசனம் ஏதோ ஒன்று வந்தால் கூட டக்குன்னு என்ன செஞ்சிடணும். ஏன்னா இப்போ நமக்கு என்ன வசதியும் இருக்குது. ஆமாம் இல்லையா? ஃபோன் வசதி இருக்குது, ஏதோ ஒரு வசதி இருக்குது. அதனால நீங்கள் என்ன செய்யலாம், சொன்ன திடீர்னு உங்களை ஆண்டவர் எழுப்புவார். நானே திடீர்னு எழுப்புனேன்னா யோசிப்பேன், ஏன்டா எழுப்புனான்னு சொல்லிட்டு எல்லாரையும் திருப்பி என்ன செய்வேன், எல்லாத்தையும் கூட்டி வச்சு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிற போல அது ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுவேன். என்ன பயம், நம்ம கொடுத்துருக்கிற வேலைக்கு நான் என்ன செய்யணும், இரவு பகல் என்ன செய்யணும், கண் விழித்து பார்த்துக்கிட்டு ஆண்டவர் கொடுத்துருக்கிற பொறுப்புகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், சரியாக செய்ய வேண்டும். அதுபோல நீங்கள் உங்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்கிறது. அதாவது இப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. நீங்களும் என்ன செய்றீங்க, ஒரு பொறுப்பான வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆகவே நம்ம குடும்பங்கள்ல இருப்பாங்க ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க யாரு, ஆண்டவர் தெரிஞ்சுக்கு தானே. இந்த உலகத்தில் யாருக்கும் இயேசுவை தெரியாதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா, சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் தெரியும். ஆனால் என்ன செய்றாங்க, தெரிஞ்சு என்ன செய்றாங்க, தெரியாத மாதிரி இருக்கிறாங்க. ஆமா இல்லையா? அதனால தான் சொல்றேன், நீ சொல்லல அவன் செத்து போயிடுவான். அவன்கிட்ட இது என்னது, முடிஞ்சு போயிட்டு. ஆனால் ரத்த பலி என்னது, உன்னிடத்துல கேட்பேன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா என்னதுன்னா, அவனுக்கு நீ ஏன் சொல்லலைன்னு சொல்லி அப்போ அங்கே என்னது, பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்னது, டிக்கெட்டு கேன்சல் ஆகிடும். போட்டிருக்கேன், இது கேன்சல் ஆகிடும். நம்ம புக்கில் நம்ம பேர் வராது. ஆமாம் இல்லையா? அதான் சொல்கிறார். எச்சரிங்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் என்ன செய்ய வேணும், எச்சரிப்பு தேவையாக இருக்கிறது. அப்போ நம்ம சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்கிறது, எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறவங்க சபையாக இருக்கிறது. அதனால தான் நீங்களும் நல்ல மோல்ட்டாகி வந்துக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம் இல்லையா? பல பிரச்சனைகள் தான், பல போராட்டங்கள் தான் இல்லாமல் இல்லை. ஆனாலும் என்ன செய்றீங்க, அப்படி என்னது ஒரு மாதிரி தட்டு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஆமாம் இல்லை? ஆகவே இந்த கடைசி காலங்களிலே நம்ம எல்லாவற்றையும் கவனமாக இருக்கணும். ஆராதனை வேலையெல்லாம் ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக நம்ம செஞ்சுக்கிட்டே போகிறோம். ஆமாம் இல்லையா? சில இடங்களெல்லாம் வேறு விதமாக போகுது. அதுதான் எனக்கெல்லாம் சில பயங்கள். என்னது, ஆலயத்தை பெருசாக கட்டி அந்த லைட்டை போட்டு இதை போட்டு அதை வாங்கி இதை வாங்கி எல்லாம் செஞ்சுட்டு சரி வாசிங்க.
ம். திரும்பும்படி திரும்பும்படி நீ அவனை எச்சரித்தோ எச்சரித்தும் அவன் தன் வழியை விட்டு ம். திரும்பாமல் போனான் ம். அவன் தன் அக்கிரமத்திலே சாவான் அவன் செத்து போயிடுவான். நீயோ ம். உன் ஆத்துமாவை தப்புவிப்பாய். சொல்ற நீ சொல்லிட்டேன்னா உன் ஆத்மா என்ன செய்யப்படும்? தப்பப்படும். நான் இல்லைன்னா உன் ஆத்மா என்ன செய்யும்? ரத்தப்பழி. ரத்தப்படுத்தி போயிடும். வாசிங்க. மனுபுத்திரனே, ம். நீ இஸ்ரவேல் அந்த இப்படிதான் வம்சத்தார் வாசிக்கணும், இப்படிதான் வாசிக்கணும், இப்படிதான் ஆண்டவர் அப்படிதான் பேசியிருப்பாரு. மனுபுத்திரனே, ஹலோ மனுபுத்திரனே அப்படியே பேசியிருப்பாரு. சொல்லுமா வாசி மகன். மனுபுத்திரனே, மனுபுத்திரனே நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி எங்கள் துரோகங்களோ ம். எங்கள் பாவங்களோ ம். எங்கள் மேல் இருக்கிறது. ம். நாங்கள் சோர்ந்து போகிறோம். ம். நாங்கள் பிழைப்பது எப்படி என்று ம். நீங்கள் சொல்லுகிறீர்கள். ம். கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது பாருங்க சொல்றாரு. என்னவென்றால், மனுபுத்திரனே நீ என்ன சொல்ற? இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி துரோகிகளோ ம். எங்கள் பாவங்களோ ம். எங்கள் மேல் இருக்கிறது. ம். நாங்கள் சோர்ந்து சோர்ந்து போகிறோம். என்ன செய்யறாங்களா? இதனால என்ன செய்யறோம்? ஜெபிக்க முடியல, போராட்டங்கள், பிரச்சனைகள், அதனால சோர்ந்து கிடக்கிறோம். சோர்ந்து போகிறோம். ம். நாங்கள் பிழைப்பது எப்படி என்று ம். நீங்கள் சொல்லுகிறீர்கள். சொல்றாங்க. நாங்க என்ன செய்ய முடியும்? இப்படியே தான் வந்து அப்படியே தான் இருக்கிறோம். என்ன இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு என்ன செய்வோம்? போற நேரம் என்ன செய்வோம்? போயிடுவோம் அப்படின்ட்டு. கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பும் பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை என் கொண்டு ஜீவனை ஆண்டவர் சொல்வார். துன்மார்க்கர் மறிக்கிறது என்னது? ஆண்டவருக்கு பிரியமில்லை. அதுதான் மிக முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் தவறான வழியில போயிட்டு மறிக்கிறது என்னது? தேவ நாமத்திலே என்னது? தூஷிக்கப்படுகிறதாக இருக்குது. ஆமாம் இல்லையா? தேவனால் என்ன செய்ய முடியவில்லை? அந்த துன்மார்க்கனை என்ன செய்ய முடியவில்லை? அவனை மாற்ற முடியவில்லை. வசனம் என்ன செய்ய முடியவில்லை? அவனை மாற்ற முடியவில்லை. வார்த்தை என்ன செய்ய முடியவில்லை? அவனை மாற்ற முடியவில்லை. அவனை புலமிட்டு அவனை பொன்னாக விலக செய்ய முடியவில்லை என்று சொல்லி தான் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் ஆகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன். நம்மளாம் என்ன செய்யணும்? பிழைக்க வேண்டும். சொல்லுங்க, நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? பிழைக்க வேண்டும். நம்மளை மரணத்துக்கு ஆண்டவர் நம்மளை என்ன செய்யவில்லை? ஒப்பு கொடுக்கவில்லை. இந்த ரட்சிப்பானது உங்களை என்னது? மரணத்துக்கு நேராக கொண்டு போகவில்லை, உங்களுக்கு பிழைப்பூட்டுகிறது. நீங்கள் என்ன செய்வீங்கள்? மரித்தால் இந்த பூமியிலே ஒரு நாள் என்ன செய்வீங்க? சத்தத்தை கேட்டு என்ன செய்வீங்க? எழுப்பப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ன செய்வீங்க? ஜீவனம் பண்ணும்படியாக பிதாவாகிய தேவனோடு கூட நீங்க என்ன செய்வீங்க? அங்கே சிங்காசனத்திலே போய் என்ன செய்வீங்க? அவர் பக்கத்திலே சொல்லுங்களேன் அமர்ந்திருப்போம். அதுதான் பவுல். அதான் நான் யோசிக்கிறேன், பவுல் எந்த அளவுக்கு வைராக்கியம் உள்ளவனும் எந்த அளவுக்கு ஆண்டவர் அவருக்கு விஷயம் காட்டியிருப்பாராம், அந்த அளவுக்கு அவர் அதான் அந்த ரோமருக்கு எழுதுகிற கூட அப்படி எழுதுகிறார். நான் கிறிஸ்துவை தான் என்ன செய்றேன்? அறிவிக்கிறேன். நீங்க கிறிஸ்துவே அறிவிச்சு கொண்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? என்ன மகன்? கிறிஸ்துவ போலே போயிடும். ஆமாவே இல்லையா? அப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம், அந்த கம்பெனியுடைய பிஸ்னஸ் அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம என்ன செய்வோம்? கம்பெனி ஓனர் மாதிரியே போயிடும். ஆமாவே இல்லையா? நமக்கு வர்றது பெனிஃபிட் வருதோ இல்லையோ, ஆனால் என்ன செய்வோம்? பற்றுதல். நமக்கு என்னது? ஒரு பற்றுதல். அந்த கம்பெனி நமக்கு என்ன கொடுக்குறாங்க? சேலரி கொடுக்குறாங்க, நமக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, நமக்கு எல்லா விதமான காரியங்களையும் செய்யலாம். அதனால நம்ம செய்யணும், அந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும்? உண்மையாக உத்தமமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் பவுல் என்ன செய்கிறார்? உலகத்திலே பெரிய கல்விமான், படித்தவர். ஆமாம் இல்லையாகும் அப்படிப்பட்டவர் என்ன செய்தார்? பெரிய பதவிகள் எல்லாம் இருந்தவர். அதனால எப்படி நீங்கள் உலகத்திலே சின்சியராக இருக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் தெரிந்து கொள்வாரானால் ஊழியத்திலே உங்களை சின்சியராக கர்த்தர் பயன்படுத்துவார். அதை விட மேலாக உங்களை பயன்படுத்துவார். அதனால ஆண்டவர் பார்ப்பார் யாரை உங்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் உலகத்திலையும் எப்படி இருக்கணும்? ஒவ்வொரு காரியங்களும் உண்மையாக இருக்கிற நேரம் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை எடுத்து பயன்படுத்துகிறவராக இருக்கு. ஆகவே வாசிங்களேன், நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல் இப்படியாச்சும் செய்ய வேண்டும். என்னுடைய யாரு? என் உறவுகள் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். நீ காவல்காரன், என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாவுக்கு நீ யாரு? பொறுப்பு. நீ அந்த ஆத்மாவுக்கு யாரு? ரெஸ்பான்ஸ். ஆமா இல்லையா? அதனால என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? இப்பயும் பார்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். சத்துரு வந்து அவனை என்ன செய்யக்கூடாது? திருடிக்கொண்டு போகாதபடிக்கு அவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஆத்மாவுக்கு நீங்கள் என்ன செய்ய பொறுப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் சொல்கிறாரு, நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பாமல்
அப்ப ஆண்டவருக்கு இந்த உலகத்துல படைத்த எல்லாரும் என்ன செய்யப்பட வேண்டும்? நீதிமானாய் மாற வேண்டும். அப்ப நீங்களும் நானும் என்னவா மாறணும்? ஆகவேதான் இயேசுவே என்ன செய்தார்? இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமே, அவர் நீதிமானாய் இந்த பூமியில காணப்பட்டார். ஆமா இல்லையா? சோ வாசிக்கலாம், முடிக்கலாம். சொல்றாரு, தயவு செஞ்சு என்ன செய்யுங்க, சபையே என்னது முழுவுறுப்பை விட்டு என்னது கோல் சொல்றது. அன்னைக்கு நான் கோழின்னு சொல்றேன். அப்ப தான் யோசிச்சு கோல் சொல்றதுல ஒருத்த கோல் சொல்றது, ஒருத்தர் அது சொல்றது எல்லாம் என்ன செய்யுங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு என்னது தடையாக இருக்கும். அதனால சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன செய்யணும், நல்லா ஹாயா இருக்கணும். இப்போ நேரம் என்ன எப்படி இருக்கணும்? ஆமாம், ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்குங்க, காலேஜில் உள்ள பிள்ளை கூட அப்படி இருக்காது, ஸ்கூல் பிள்ளை எப்படி இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. நம்ம இல்லையா? அந்த மாதிரிக்கு எப்படி இருக்கணும்? ஸ்கூல் விட்டாலும் பேக்கை தூக்கிட்டு எப்படி ஓடுங்க சொல்லுங்க. இந்த கேரவெல்லாம் எப்படி ஓடுவா? கத்திட்டு வருங்கள்ல, டீச்சர் இருக்கிறாங்களா, அங்கே ஒருத்தரையும் தெரியும். அது கண்ணுகளுக்கு யாரை தெரியும்? அம்மாவை தான் தெரியும். அது மாதிரி உங்கள் கண்ணுக்கு இயேசு மட்டும்தான் தெரியும், வேற ஒன்றும் இங்கே தெரியக்கூடாது. சரியா? ஸோ அதனால வாசிக்க நான் முடிக்கிறேன். வம்சத்தாரே திரும்புங்க, திரும்புங்க. நீங்க ஏன் சாகு? அம்மாவே மனதிற்கத்தோடு சொல்றேன். ஏன் நீங்கள்லாம் ஏன் இந்த துன்மார்க்க வழியை வச்சுக்கிட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து அவங்கள கொண்டு போயிட்டு பாதாளத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நான் இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறேன். அம்மாவே இல்லையா? யோசித்து பாருங்க. பழைய ஏற்பாட்டை விட புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் நான் எவ்வளோ பெரிய எவ்வளோ ரெஸ்பான்ஸ், எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்கிறது. காரணம் என்னது? உங்களுக்காக எனக்காக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்தான்? சிலுவை மரணத்தினாலே என்ன செய்தான்? இந்த ஒரு ஜெயத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கார். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்திற்கு எல்லாருமே பாவம் செய்து என்ன செய்யப்பட வேண்டும்? பாவம் செய்து எல்லாரும் என்ன செய்யப்படணும்? சிலுவை மரணத்திலே சாக வேண்டும். அப்ப நீங்க ஒருத்தரும் சாகக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்தார்? தன்னை என்னது கிருபாதார பலியாகவும் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தாரு. அப்போ எவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கு உங்களுக்கு? அப்போ நீங்கள் என்னது, நீங்கள் தான் துன்மார்க்கமான காரியங்களை செய்யல. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் மீண்டும் கிறிஸ்து இயேசுவை சிலுவையிலே நீங்கள் அறைகிறீர்கள் என்று சொல்லி. இன்னொரு சொல்லுகிறார், நீங்கள் இந்த வேத சத்தியத்தை உங்கள் கால்கள் கீழ் மிதிக்கிறீர்கள் என்று சொல்லி. ஸோ அதனால சொல்லுகிறாரு, திரும்புங்க, திரும்புங்க. நீங்கள் ஏன் சாகம்? வாசிக்கின்றார். அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதில்லை. துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை. மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் 12வது வசனமா, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணவனை தப்புவிக்கிறதும் இல்லை. என்னதான் இவன் பண்ணி சொத்திரம் பண்ணி எல்லாவற்றையும் நம்ம செஞ்சாலும் ஆமே, நாம் ஏதோ ஒரு தப்பிதத்தை செஞ்சிட்டோம்னா என்ன செய்ய முடியாது? ஆமே, உலகம் முழுவதையும் நம்ம ஆதாயப்படுத்திட்டு நம்முடைய ரட்சிப்பை இழந்து போயிட்டா என்ன செய்ய முடியாது? லாபம் இல்லை. அதான் சொல்றார், மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் அந்த நாளிலே அவன் அதுக்கு பிறகு ஒண்ணுமே இல்லை. மோசே குறித்து சொல்லப்படுகிறது, அவன் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிற அதே மோசே பேச வேண்டிய இடத்திலே அடிக்கிற பொழுது கர்த்தர் தன்னுடைய திட்டத்தை மாற்றுகிறார். ஆமா இல்லையா? பிறகு மோசே திருப்பி வரப்போகிறாங்க, 2வது விஷயம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டு, என் ஜனங்களுக்கு மத்தியில் என்ன செஞ்சிட்டேன்? என்னை அடிச்சிட்டீங்க. ஆமாவே இல்லையா? அதுதான் கவனம். ஆண்டவர் ரொம்ப பயங்கரமானவர். நிறைய இடங்கள் என்ன செய்யறாரு? சில ஜனங்களை மறைக்கிறார். பிள்ளைகள் என்ன செய்யுங்க, பாரு, தனியாக மட்டும் மாட்டு உடனே அப்படியே செவத்தில் வச்சு அடிக்கிறேன் அப்படிங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுவாரு. மட்டும் மோச சொல்றாரு, இல்லை ஆண்டவரை, நீங்க ஏன் தட்டுமாறுறீங்க? நீங்க என்ன செய்யுங்க, சைலண்டா இருங்க. நீங்க எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா என்னது, உங்க நாம தூசிக்கப்படும். நம்ம இல்லையா? அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யறதுனால யாரும் நாம தூசிக்கப்படும். அதனால சொல்ற மோச, சும்மா இருங்க ஆண்டவரை. நீங்க அப்புறம் ஜனங்கள் என்ன சொல்றாங்க, பிரஜா ஜனங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பைபிளை தூக்கிட்டு போற நீங்க ஏதாச்சும் ஒன்று செஞ்சுட்டா அவங்க என்ன செஞ்சாலும் யாரும் பார்த்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நீங்க ஒரு சின்ன, நீங்களா பொய் சொல்றீங்க சிஸ்டர்,
நீங்கள் கோவம் வந்துச்சு சிஸ்டர் வருந்தான், ஒருத்தர் பக்கத்துலேருந்து கிள்ளுனா கோவம் வருந்தான், தலையில் கொட்டுனா கோவம் வருந்தான், அப்படி போவேலுமா, கொட்ட கொட்ட என்ன சொல்லுவாங்களே துணிடமே சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரிக்கு இங்கே வாசிக்கிற நேரம் பாருங்களேன், மனுபுத்திரனை நீ உன் ஜனத்தை புத்திரனை நோக்கி அந்த நாள் எப்ப நீ ஒரு காரியத்தை செய்தியோ ஆண்டவருக்கு விரோதமாக, அப்பொழுதே என்ன ஆகுது, எல்லாமே என்ன ஆயிடுது, எல்லாமே. அதுக்கு பிறகு கத்தாவே அங்கே என்ன நடக்கும், என்ன சொல்லுங்களேன், என்ன நடக்கும்? உங்கள் அழைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. நீங்க அழைக்கிறவர் சொல்லுங்க, இல்லை அவர் அப்பாலே இருக்கிறார். என்னமா புரியா, என்னது, தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்கிறார். சவுல் அழுகிறான், ஆண்டவரே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவன் என்ன செய்யறான், சவுலுக்கு வேற வழியே இல்லை, என்ன செய்யறான், குறி கேட்பதற்கு போறான். எனக்கு அப்படிதான் வருது சபையில. ஒழுங்க நீ ஜெபம் பண்ணி நீ தீர்க்கத்தை சொல்லி எல்லாம் பண்ணின, இப்போ உனக்கு என்ன கேட்குது, குறி கேட்குது. ஆண்டவர் உன்னைய தீர்க்கதரிசியாகவும் அற்புதம் செய்யவும் அடையாளம் செய்வதற்கும் உன்னை நிரூபித்து வச்சாரு, காவலனாக கொண்டு வந்து வச்சாரு. நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு உனக்கு வருகிற ஆபத்துல அந்த பாஸ்டர்கிட்ட போனா என்ன நடக்கும்? அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க என்கிட்ட, வந்துட்டு அவர் போயிட்டு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சொன்னாங்கண்ணா பாஸ்டர்கிட்ட வந்து தீர்க்கதரிசனம் சொல்லலை, உன்னோட பேசுனதே தீர்க்கதரிசனம் தானே, அப்புறம் என்ன அவனுக்கு தனியை கூப்பிட்டு விட்டு காதை வச்சுக்கிட்டு கருப்பா இருக்கு வெள்ளையா இருக்குன்னு சொல்றது தீர்க்க தரிசனம்? ஆமாவே இல்லையா? ஸோ அப்போ அதோட என்னது அவங்களோட வாழ்க்கை என்ன ஆச்சு? ஸோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகளை இப்போ நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் யாரு? காவலன். என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்க வேண்டியவர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்யப்படுறீங்க? நீங்கள் இன்னமும் எச்சரிக்கையை பெற்றுக்கொண்டே இருக்கிறீங்க. இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க, நான் எச்சரிக்கை என்ன செய்ய வேண்டும், மற்றவர்களை எச்சரிக்கும்படி என்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆமா இல்லையா? சொல்லுங்களேன். அதை விட்டுட்டு நம்ம இன்னமும் சரி அப்படியே ஆமாம் சிஸ்டர் ஆண்டவர் பாப்பாரு ஜெபம் பண்ணாக்க சரியாக போயிடும், உபவாசம் இருந்தால் சரியாக போயிடும், அப்புறம் ஒரே சரியாக போயிடும், எல்லாம் என்ன ஆயிடும். இங்கே சொல்லுகிறார், நீதிமான் துரோகம் பண்ற நாள் உன்னை நீதிமானாக பார்க்கிறவங்க எல்லாரையும் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நாமே ஏதோ ஒரு காரியம் நடந்துட்டா அதுக்கு பிறகு என்னது, எல்லாம் நடக்கும். ஊழியம் நடக்கும், ஆத்துமாக்கள் வருவார்கள், சபை கட்டப்படும். ஆனால் என் ஆத்மா தப்பி வைக்கப்படாது. ஆத்மா என்ன செய்யாது, தப்பி வைக்கப்படாது. ஆமாம் இல்லையா? அது என்ன செய்யும், அது பூமியிலே அலைந்து திரிகிறார்கள். யோசிக்கிறவர்களே அழகான காரியத்தை அந்த கால வேலையில் பேசுகிறார். ஆகவே சொல்லுகிறார், நீதிமானவனே வாசிங்களேன், ஆண்டவரே நான் நல்ல ஈலிங் சைஸ் எல்லாம் செய்வேன் ஆண்டவரே, எந்த நாளாக சொல்லிக்கிறேன் ஈலிங் சைஸ் நான் சொன்னேன்னா அது அப்படியே நடக்கும். இப்போ நடக்கிறது, இப்போ என்னது, அது நடத்துகிற அவர் உராமின்னு சொல்லுங்க. உன் வாயை பயன்படுத்துவாரை அன்றி நீ பயனுள்ள வாய் இருக்க முடியாது. ஆமாம் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு வாசிங்களை முடிச்சுட்டேன். அவன் மனம் திரும்பிட்டான். அவன் என்ன செஞ்சான்? 3 பேர் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஒருவன் துன்மார்க்கமாகவே மரித்து போனான், இன்னொருத்தன் மனம் திரும்புகிறான். இயேசுவிடத்தில் என்ன கேட்கிறான்? மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே அவன் பாருங்க எப்படி ஒரு ஷார்ட் பீரியட், அவருக்கும் என்னது கொஞ்ச நேரத்தை என்னது ஜீவன் போக போகிறார். அந்த ஒரு ஜீவன் போன அந்த ஒரு டிக்டாக் 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 டக்குங்கிற சத்தம் கேட்டு அது அப்படியே நிவர்த்தி அப்படியே என்னது நிசப்தமாக ஆகிறதுக்கு முன்பதாக சொல்றான், நான் உன்னை பரதேசத்தை சந்திப்பேன், கரங்களை தட்டி தேடணும். அப்போ என்ன அளவுக்கு ஆண்டவர், அப்போ நீயா என்னது இயேசுவை போல மாறுவேன், இயேசுவோட இருப்பான்னு அதுவான். கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு ஆத்மா கூட என்ன செய்ய, இந்த பகுதியில் இருக்கிற ஆத்மாக்கெல்லாம் எனக்கு தெரியாது. நான் நாளைக்கு பாஸ்போர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்ரீலங்கா ஐம் கோயிங். ஓகே, நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, உங்களை விடுவோமா? நீங்கள் தான் என்ன செய்யணும். நான் சேஃபாகிட்ட முடியுமா? எனக்கு தெரியாது ஆண்டோட. இப்போ அது யார்? எலியா தான் சொல்கிறாரு. எனக்கு தெரியும். எலியா சொல்வார், என்ன சொல்கிறாரு? நான் ஒருத்தன் தான் ஆண்டவர். என்னது? நான் ஒருத்தன் தான் ஆண்டவர். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, பாகால வழி போடுறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், 7000 பேர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தில் யார்? நான் ஒருவன் அல்ல,
கர்த்தர் பயன்படுத்துவார். நம்ம இல்லை, அவருடைய ஊழியம். யாரை நம்பி ஊழியத்தை கொடுக்கல ஆண்டவர், அவரை நம்பி ஒரு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை நம்ம செஞ்சுட்டு போகணுமே தவிர நம்ம மேன்மை பாராட்டி நாளைக்கு இந்த ஊழியர் ஆசிரியர் போற யாரும் என்ன செய்வாங்க. நீ என்ன செய்யணும், நீயும் ஆத்மாவை என்ன செய்யணும். பாருங்க, வழக்க சொல்ற 2 பேரை காட்டுறாங்க. பாருங்களே, மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி தப்புவிப்பது. நீ என்ன செஞ்சுக்கலாம், நீ தர்மம் பண்ணியிருக்கலாம், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீ செய்தவருக்கு தவறு என்ன செஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய கேட்டா வந்துருச்சு. என்ன கேட்டு, இந்தியன் கேட் மாதிரி வந்துருச்சு. அதே நேரம் நீங்க சுவிசேஷம் அறிவிச்சு ரட்சிக்கப்பட்டவன் பரலோகத்துக்கு போறான், நீ பரலோகத்துக்கு போக முடியாம பாதாளத்தை எலி மாதிரி தோண்டிட்டு இருக்கிற. அப்படி கீழே அப்படி எலி இப்படி பார்த்து பார்த்து இப்படி தோணும், அப்படி தோண்டிட்டு நீ போற, முடிஞ்சு போட்டா கதை க்ளோஸ். அதுதான் நீ சொல்ற. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் திருவிழத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் நானும் எவ்வளவு கவனமாக இருக்கிறோம். வாசிங்க, நம்ம நினைச்சுக்கணும். சொல்றாரு, தன் பாவத்தினால என்ன செய்ய முடியாது. அப்ப அவன் என்ன செய்ய வேண்டும், பாவத்தை அறிக்கை செய்யணும், விட்டு. அப்ப என்ன செய்வார் ஆண்டவர், அதுதான் பார்க்கணும். அவங்க 7 வருஷம் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானவர்கள் என்ன செய்யறாங்க, ஓட்டு நசுக்கிறாங்க. அது எப்படின்னா, பிரியாணியை கையில கொடுத்து சாப்பிட போது அப்படி தட்டி விடுறது. அது அந்த என்னது, அந்த லெக் பீஸ் எடுத்து இப்படி வாய்த்த வரையில் என்ன செய்யுது, அப்படி தட்டி விடுறது. சில குடும்பங்கள் அது நடக்கும். கணவன் மனைவி உறவுகளே மனைவியை துன்பப்படுத்துவாங்க, அப்படிதான் துன்பப்படுத்துவாங்க. சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு என்ன செய்வாங்க, சாப்பிட கூட அவனுக்கு ஒரு சாப்பாடு கேள்வி அப்படி தட்டி விடுவாங்க. எத்தனை பேர் அப்படி கண்ணீர் வச்சுட்டு இருக்கிறாங்க, வெளியில சொல்ல முடியாது. நம்ம இல்லையா, அதுதான் கடவுளை தேடணும். அப்படிதான் யோசித்து பாருங்க. கற்பனை பண்ணி பாருங்க, அன்றைக்கு ஒரு சின்ன பிள்ளையை போட்டு அப்படியே தூக்கி போட்டு அடித்து கொள்ளலாம். உலகம் பயங்கரமான பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறீங்க. அதனால ஒவ்வொரு நாளும் வேதம் சொல்கிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், ஆமென். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். நான் என்ன செய்ய போறேன், நான் சீக்கிரமாய் வரப்போகிறேங்கிறதுக்காக ஆண்டவர் உடன்படிக்கை வச்சிருக்கிறார்கள் சபையில். அதனால இன்னைக்கு நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும், சின்ன சின்ன காரியங்கள் தான். அவன் ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்க்கிறது என்னது, அவரை போல இருக்க. அவ்வளவு வாசிங்க மாட்டேன். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. எப்படி எல்லாம் ஆண்டவர் டேக்கல் பண்ணி பேசுறாரு. இவ்வளவு பயங்கர வாசிங்க மகன். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அது இன்னைக்கு உபதேசம், அது கள்ள உபதேசம். நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, ஞானஸ்நானம் பண்ணீங்க, நீங்க பாவம் செய்யலாம். எல்லாம் சிலுவையிலே என்ன அறையப்பட்டார். அதனால நீங்க என்ன செய்யலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், குடித்து வெறித்து விபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் பேக் எடுத்துட்டு என்ன செய்யணும், இப்படி போவீங்க. திஸ் இஸ் நாட் யுவர் வே. உங்க வேலை வேண்டது, உங்க வழி எங்க இருக்கு, பின்பக்கம் இருக்கு. சொல்லுங்க, புரியுதா? அந்த வேலைதாக காலையில் பேசுகிறாங்க. அம்மாவே இல்லை, சொல்லுங்களேன். உணர்வு உள்ளவர்கள் நான் இருக்க வேண்டும். சும்மா வந்து நாம திருவிருந்தாளைக்கு மட்டும் சபைக்கு வந்துட்டு அது நான் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களுக்கு காவலாளியாக இருக்கிறேன், உங்களை கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் என்ன செய்வேன். ஏன்னா நீதி செய்கிறவர் இங்கே இருக்கிறார். இந்த 15 வசனத்தை நீதி செய்கிறவர் என்ன சொல்கிறான்னு வாசிட்டு முடிச்சுடுவோம். பயமா இருக்கு. பண்ணிட்டு மகன், நீ உன் ஜனத்தின் புத்திரரை நோக்கி நீதிமான் துரோகம் பண்ணுகிற நாளிலே அவனுடைய நீதி அவனை தப்புவிப்பதும் இல்லை சொல்லணும், எச்சரிக்கை பண்ணணும். இப்போ நானா இருந்தால் நீங்க என்ன செய்யணும், எச்சரிக்கை பண்ணணும். ஆமாம் இல்லையா? ஏதோ ஒரு காரியம் நீங்க என்ன சொல்லணும், எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். ஆமாம் இல்லையா? துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தை விட்டு திரும்புகிற நாளிலே அவன் தன் அக்கிரமத்தினால் விழுந்து போவதும் இல்லை சொல்லுகிறார். வாசிங்க. நீதிமான் பாவம் செய்கிற நாளிலே தன் நீதியினால் பிழைப்பதும் இல்லை சொல்லுகிறார். நீதிமான் என்ன செய்ய முடியாது, பிழைக்க முடியாது. நம்ம செய்யறது எதுவுமே நம்மோடு வராது. ஆமாம் இல்லையா? நான் அதை செஞ்சேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்ன செய்வேன், ரோட்டில் நின்று எல்லாருக்கும் என்னது
சாப்பாடு கொடுப்பேன். டேக்ஸ் எல்லாம் யாருக்கும் வாங்குறது, சாப்பாடு கொடுப்பேன். அப்புறம் என்னது, அது கொடுப்பேன், இது கொடுப்பேன், எல்லாம் கொடுப்பேன். உன் உள்ளத்தை கொடுத்தியா ஆண்டவருக்கு, அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தியா. தாவீது சொல்லுகிறான், இன்னைக்கு என்னது, உள்ளும் புறவுமாக என்ன செய்ய வேண்டும், கழுவுங்க, ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவருடைய ரத்தத்தினாலையும் சரீரத்தினாலும் என்ன செய்யப்படுறீங்க, சுத்திகரிக்கப்படுறீங்க. வாசி முடிச்சிடலாம், மக 13 முடிச்சிடுவோம். பிழைக்கவே பிழைப்பாய் என்று நான் நீதிமானுக்கு சொல்லும்போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். செத்து போய்வான்னு சொல்றான். இது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. நான் இதோடு நிறுத்துகிறேன். திருவள்ளுக்கு நேராக நாங்கள் போகிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே நீ என்ன செய்யணும், உன் கணத்தின் புத்திரரோட பேசுகிறார். ஜனங்கள் என்ன செய்யணும், சபைக்கு கொண்டு வந்து என்ன செய்யணும், உபதேசம் பேசு. ஏன்னா இந்த உலகம் பயங்கரமா இருக்கு. உங்களை தேடிக்கொண்டே இருக்கிறான். பொல்லாத பிசாசம் யாரை வெளுக்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடிக்கொண்டிருக்கான். அதனால என்ன செய்யறாரு, ஒவ்வொருத்தரை நிறுத்துறார். ஒரு குடும்பத்துக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, நீங்க மட்டும், நீங்க தான் அந்த வீட்டுக்காரு காவலாளி. ஒரு குடும்பத்தில் என்னது, நீங்க தான் என்ன செய்யணும், உன் புருஷனையோ ஒரு மனைவியோ உன் பிள்ளைகளையோ பார்ப்பதற்கு என்ன செஞ்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன செய்யணும், அவங்களை ரட்சிப்புள்ள நடத்தணும். சரியா? அப்ப ரட்சிப்புள்ள நடத்தின என்ன செய்ய வேணும், படிச்சுட்டேன். ரட்சிப்புள்ள நடத்தின என்ன செய்யணும், நம்ம நடக்கணும். நம்ம தான் ரோல் மாடல். ஆமா இல்லையா? அதான் சொல்றார், கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன். ஏன்னா கிறிஸ்து என்ன செய்கிறார், அவரை யாரை பின்பற்றாரு, கிறிஸ்து யாரை பின்பற்றாரு, பிதாவாகிய தேவனை தான் பின்பற்றார். கடைசி வரைக்கும் அவர் தன்னிச்சையாக பூமியில எதுவுமே செய்யவில்லை. பிதாவாகிய தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதே பூமியில. அதுபோல நீங்க என்ன செய்ய வேண்டும், ஆமாம், உங்களுக்கு இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை நீங்க என்ன செய்ய வேண்டும். ஆகவே இன்றைக்கு கால வேளையிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களாகிய ஆவிக்குரியவர்களாகிய உங்களை என்னைக்கும் இந்த 12ஆம் வசனம் நம்மளை என்ன செய்கிறது, பயங்கரமாக எச்சரிக்கிறது. அம்மாவும் இல்லையா? ரொம்ப கவனமாக இருக்கணும். காலம் செல்லாது. ஆவிக்குரிய சபைக்கு வருகிற நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் காவலாளியாக இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு காவலாளியாக இருக்கீங்க. ஒரு வேலை அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் என்ன செய்ய வேணும். ஒரு காவலாளி என்ன செய்வான், இரவு பகல் என்ன செய்வான், விழித்து இருப்பான். ஆமா இல்லையா? இரவு பகல் அவன் கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு. ஒரு பெரிய கம்பெனியில் காவலாளியை கொடுத்து அனுப்பிச்சுவாங்க, வாட்சரை கொடுத்து அனுப்பிச்சுவாங்க. வாட்ச்மேனா என்ன செய்வீங்க, அந்த யாரு, அந்த எஜமானே என்ன செய்வாங்க, கூட்டிட்டு என்ன செய்வாங்க, சாமியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம தான் என்ன செய்யணும், அப்படிதான். ஆமாவே இல்லையா? அது பார்த்து 4 சிஸ்டர் இந்த ஊழியம் நாங்கள் ஊழியம் செய்கிற 4 சிஸ்டர் அவ்வளோ கடினமாக இருக்கும். இந்தியாவில் அருமையான ராஜேந்திரமையோட ஊழியம் செய்யல 4 சிஸ்டரும் அந்த விஷயத்தில் நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். பண விஷயத்தில் பணம் அப்படி வரும், நிறைய காணிக்கைகள் அவர் கேட்கவே மாட்டார். ஆனால் காணிக்கைகள் அவ்வளோ வரும். அந்த காணிக்கைகளை இந்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு பைசாவை கூட அதிகமாக போட்டுருக்கோம். தெரியாமல் அதே போட்டுருவேன். இப்போ நீங்கள் இப்போ மெர்லி 100 ரூபா போட்டிருந்தா திருப்பி மெர்லி 100 ரூபான்னு போட்டுருவேன். எனக்கு பயம், கடைசி எண்ணி பார்த்து குறையுதுன்னு சிஸ்டர் சொல்லுவாங்க, எடுத்து போடுங்க, எல்லாம் போட்டு சரின்னு சொல்லலாம். எனக்கு திருப்தியாக கற்றுல வச்சிருக்கிறாங்க. அது மாதிரி எல்லாவற்றிலும் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது கர்த்தருடைய ஆசை. வேறு நின்று அம்சம்
இயேசுவே கரங்களை அசைத்து நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம் எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே இயேசுவே சரிகிரமும் ரத்தத்தை பானம் பண்ணு எங்களை ஆண்டவரே கற்று முன்குறித்தீங்களே. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளாகிய இந்த நாளில் தேவன் எங்களை பலப்படுத்தினேன், எங்களை எச்சரித்தேன், எங்களை பலப்படுத்தினேன். ஆமாம் ஆண்டவர், இந்த கால வேலையில் துன்மார்க்கன் மறிப்பது எனக்கு பிரியமில்லை என்று சொன்னீங்க. ஆகவே இந்த கால வேலையில் என் தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உங்களுடைய ஆவியினால், உங்களுடைய அபிஷேகத்தினால், உங்களுடைய மகிமையினால் நிரப்புகிறார். உங்களுடைய வல்லமையினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு மகன் மகளையும் ஆசீர்வதிங்கள், அவங்க கைக்கு செய்கிற தொழில்களை ஆசீர்வதிங்கள், வருமானங்களை ஆசீர்வதிங்கள், குறைவுகள் எல்லாம் நிறைவாக்குங்கள். சுகம், பலன், ஆரோக்கியம் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்குவதாக தங்கட்டுமான சந்தோஷம் தங்கட்டும், சமாதானம் தங்கட்டும். நலங்கட்டுக்கூட சமாதானம் சந்தோஷம் நிறைவாயிருக்கட்டும். இந்த சரீரமாகிய உன்னுடைய சரீரமாகிய அலங்கத்துக்குள்ள சரீரமாகிய அலங்கத்துக்குள்ள இப்பொழுது கர்த்தர் சமாதானத்தை வைக்கிறார், ஒரு சந்தோஷத்தை வைக்கிறார். கவலைப்பட வேண்டாம், கவலைப்படாதீங்க. கவலைப்படுகளால் உண்டு கூட போவதில்லை. அதற்கு மாறாக சந்தோஷப்படுங்க. கர்த்தர் உங்கள் சந்தோஷத்தை நாம் உங்கள் சந்தோஷத்தை இருமடங்காக மாற்றுவார். அதோடு இருக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நன்றி. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுவதற்கு நன்றி. குறைவுகளை நிறைவாக்குவதற்காக நன்றி தகப்பனே. சிறு குழந்தைகள், வாழ்வு பிள்ளைகள், சகோதரர் சகோதரிகள், தாய்மார்கள் ஒவ்வொருவரையும் இவரை கலந்து ஒப்புக்கொள்கிறேன். காலை ஆராதனை வந்த பிள்ளைகள் மாலை ஆராதனை வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கள். இந்த மாதத்தில் நடக்க இருக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவாவியானவர்களை நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியத்தை செய்யுங்களை தகுதிப்படுத்துங்கள். எங்களோடு கூட இருந்து நடத்தும்படி இவரை கலந்து ஒப்புக்கொள்கிறேன். சிறு வீரர்கள், பலவீனர்கள் கைகளை ஆவின் வானத்துக்கு நேராக நீட்டுகிற பொழுது கர்த்தர் வரை சுகம் கொடுக்கிறார். உங்களுக்கு புதிய நிலவீனர்கள், சுகவீனமானவர்கள், சுகமானவர்கள் அல்ல, சுகவீனம் உள்ளவர்கள். ஆமீன். ஏதாவது பலவீனம் இருக்குமானால் ஆண்டவரே பெண்ணை சுகப்படுத்துங்கள் சொல்லுங்க. கர்த்தர் வரை சுகப்படுத்துவார். கவலைகள், வேதனைகள், சண்டைகள் இருக்குமானோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவரே நன்கிருந்து கையை காற்றேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கை உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. ஆண்டவரே என் கை உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. ஆண்டவரே கர்த்தாவே கையை பாருங்கப்பா, ஒரு விசை என்னுடைய கையை பாருங்க. ஆண்டவரே அப்பா என் கையை ஒரு விசை பாருங்கப்பா, எனக்கு பதில் தாங்கன்னு சொல்லுங்க. நீங்க தான் வாய் திறந்து கேட்கணும். ஆண்டவரே என்னை பாருங்க, என் கையை பாருங்க. ஆண்டவரே நீங்க எனக்கு ஆண்டவரே வெற்றி தருவீங்க, எனக்கு சமாதானத்தை தருவீங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே எல்லா கைகளையும் பார்த்தீங்களேன். அந்த கைகள் எல்லாம் ஆண்டவரே குறைவில்லாதபடி நிறைவாக்கி கொள்ளுங்க. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். மாதாந்த தேவைகள் ஆண்டவரே கர்த்தாவை மாதாந்த ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்திக்க வேண்டும். அவங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒன்றும் குறைபடக்கூடாது, மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஒன்றும் குறைபடக்கூடாது சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒன்றும் குறைபடாது. எளியா தீர்க்க தரிசன அந்த வீட்டில் இருந்த 3 வருஷங்களுக்கு மேலாக அவருக்கு ஒன்றும் குறைபடவில்லை. இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீ தீங்கை காண மாட்டான், நீ வேதனையை காண மாட்டான், பட்டினி வறுமையை காண மாட்டான். உன் மனதில் எண்ணங்கள் வரக்கூடாது.
என்னை போஷிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை போஷிக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாள் தவற மாட்டான். அந்தந்த வேலை அதை செய்வார். அந்த நம்பிக்கை உனக்கு அற்புதத்தை செய்யும். அந்த நம்பிக்கை தான் உனக்கு அற்புதத்தை செய்யும். அவர் என்னை கைவிட மாட்டான். அவர் என்னை கைவிட மாட்டான். அவரின் காரியங்கள் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார். நாளை வாழாக்காமல் தலையாக்கி இருக்கிறார். இன்னி தலையாக்குறது அல்ல, உன்னை தலையாக்கி இருக்கிறார். ஆமென், ஆமென்.